என்ன சார் எதுவுமே கேட்க முடியாத வாய்ஸ்லெஸ்ஸாக போகிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் சார் என் வாய்ஸ் நிற்குது. இப்போ மாரி இவனுக்கு பயமே இருக்க மாட்டேங்குது சார். ஏன்னா நெட்ட நீதி இருக்குடா, நியாயம் இருக்குது, கடவுள் இருக்காரு. இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உயிர் போனாலும் இந்த மண்ணுக்காக செய்வேன், என் மக்களுக்காக செய்வேன். என்னோட சக மாணவர்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாது, அந்யூன்யமாக இருக்கணும். படிக்க இடத்துக்கு வந்தாக்கோ ஒரு சகோதரத்துவத்தை பேணுங்கிறதுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னேன். அதன் பேரில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணிடம் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பில் நடைபெற சென்னை உயர்நீதிமன்றத்தில் உலக மனித உரிமை ஆணையம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எம். விண்ணா இது தொடர்பான மனுக்களை தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்குமாறு ஆளுநர் அலுவலக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து உலக மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ். கே. சாமி ஆளுநர் திரு ரோசையாவை இன்று சந்தித்து மனு அளித்தார். எங்க மேல ஒரு பொய் வழக்கு தொடர்ந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், இந்த வழக்கை உரிய முறையில நீதிமன்றத்தை நாடி பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்துல நாங்க வழக்கு தொடரணும். எங்க மேல இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணோம்னா எந்த விதத்துல பொருத்தமானதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் இந்த பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி கவர்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவை குற்றவாளியே ஒரு தூக்கு தண்டனை போடுறதுக்கு அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தது நம்ம நாட்டில். ஆனா என்னதான் போராட்டம் நடக்கட்டும், என்னதான் ஆர்ப்பாட்டம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இத்தனை உயிர்கள் இழப்புக்கு இந்த அரசாங்கம் சரி, இந்த காவல்துறையும் சரி, காவல்துறை என்னதான் டிஃபெண்ட் பண்றதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் சுட்டு ஒரு மனித உயிரை வெளியெடுத்தது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒண்ணு. ஒரு மனிதனோட உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லணும். அந்த இறைவனா கொடுத்த உயிர் இந்த பூமியில நம்ம பிறந்து வாழ்ந்து வளர்றோம். தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஒரு மனிதன் வெளியில இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சமுதாயம் ஃபீல் பண்ணுச்சுன்னா அந்த மனிதனால அச்சுறுத்தலோ அடுத்தவங்களுக்கு தொந்தரவோ இல்லாம இருக்கிறதுக்கு தான் டிடைன் பண்றதுக்கு போலீஸ் சட்ட நடவடிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கையில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றம் இருக்கு. இது எல்லாத்தையும் விடுத்து திடீர்னு இவ்வளவு பெரிய வன்முறை நடந்திருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது வரைக்கும் எத்தனை கேஸ் நாங்க கேஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோமோ அத்தனை கேஸ்லயுமே அறிக்கை தவறான அறிக்கை, இந்த அறிக்கை செல்லத்தகாத அறிக்கை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அறிக்கையும் அவங்க டிஃபென்ஸ் பண்றதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அத்தனை அறிக்கையுமே இது செல்லத்தகாத அறிக்கை அப்படின்னு கோர்ட்டே சொல்லி இருக்குது. ரிஜெக்டட் த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்டு பை த கவர்மெண்ட் சைட் சொல்லிட்டு நாங்க அத்தனை அறிக்கையுமே தூக்கி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களோட மெரிட் ஆஃப் த நாங்க போடுற பெட்டிஷன்ல மெரிட் அண்ட் எவிடென்சியல் டாக்குமெண்ட்ஸ் தான் சார் மெயினா இருக்கும். நாங்க இவங்க அறிக்கை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முகாந்திரம் அப்பதான் கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் என்னென்னமோ கதை கட்டுறாங்க. அந்த கதையெல்லாம்